அப்படின்னு இவர் சொல்றார். ஆமா, எங்க அம்மா துல்லியம் அவர். எத்தனை பூஜை புனஸ்காரம், 3 பெண் குழந்தைகளையும் நல்ல படிப்பு படிக்க வச்சு இல்லையா. நீங்க பாக்கியமா இருக்கக்கூடிய சிரமங்களை விடுங்க. ஹிருதயாந்தரியமான சிரமங்கள் எத்தனை தெரியுமா? அந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச காலத்துல யோஜனை பண்ணி பார்க்கணும். இந்த அம்மா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு. ஆத்துக்கு குழந்தை 5 நிமிஷம் லேட்டா வந்தா உட்காந்து சாப்பிட்டு இருக்க முடியுமா? பர்த்தாவுக்கு சிஸ்ரூட பண்ணி கடைசி பர்யந்தம் பெரிய விஷயம் இல்லையோ. அபேரோட தாயாருக்கு தௌஹித்திரனை வச்சு இந்த யஜ்யம் முதல் நாள் அன்னைக்கு அக்னி பிரதானம், உயர்ந்த மந்திரங்கள். குழந்தை என்ன சொன்னான்னா, பிராயசித்தம் பண்ணி ஏதக்ஷண பரியந்தம் என்னென்ன புண்ணியம் உண்டோ அத்தனையும் எங்க பாட்டிக்காக அர்ப்பணம் தான். யாரா புண்ணியம் தருவாடா கேளுவோம். பணங்காசு கேட்டா தருவா, புண்ணியம் தருவாடா. நானே இப்போ உங்கள் எல்லாத்தையும் ஒரு துளசி தலம் கொடுத்து மந்திரம் நானே திருப்தி பண்ணி தரேன், உங்க புண்ணியம் பூரா எனக்கு கொடுத்துருமோன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? மாமா ஆத்துக்கு போயிட்டு வாங்க. ஆமா, யார் தருவா? குழந்தை கொடுத்துருக்கான். எனக்கு உத்தமமான தாயாரை கொடுத்துதானே அந்த அம்மா மோட்ச சாம்ராஜ்யத்தையே அடையணும் அப்படின்னு குழந்தை தன் தபசா இருக்கணும். எப்ப ஹவிசாச்சு இந்த சரீரம்னா, பொன் குழந்தைகள் அபிஷேகம் பண்ணா இல்லையா முதல் நாள் அன்னைக்கு அந்த சரீரத்துக்கு கங்காதி புண்ணிய தீர்த்தங்களால யாவீலசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண்வகதிசாம்புநேத்ரி புனாதி லோகான் உபயத்ர சேஹாம் கஸ்தாம் சேவேத விஷயமா. இறந்த சரீரத்துக்கு கூட பவித்திரதையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரியை பொன் குழந்தைகள் பண்ண அபிஷேகம். அக்னி பிரதானம் என்ற பொழுது மந்திரம் கதை வரவ பிரியகரியாச்சே எங்க பாட்டி. பிரசவ அறையில என்ன முதல்ல தரிசனம் பண்ணவா அவர் தானே. அப்பேற்பட்ட பாட்டி எங்களை காலம் பூரா ஹிருதய கர்ப்பத்தை வச்சு சுமந்தாலே. அக்னி பிரதானம் பண்றேனே, ஹே அக்னி பகவானே, ஜுவாலையாகப்பட்டது எங்க பாட்டி சரீரத்துக்கு புஷ்ப மாலையாக கிடக்குது. சொல்லணுமா வேண்டாமா அந்த மந்திரம்? நீங்க சொல்லுங்க. சரி, நம்ம வேறு ஜந்துவா பிறந்தா மந்திரம் சொல்ல முடியுமா? நமக்கு கிடைச்ச பாக்கியம். குழந்தை ஆச்சரியமா அதில் விமர்சி அபிராம சௌதரி சொல்றார், ஏதாவது பதம் புரியலைன்னா பையன் நிறுத்தி விடுறான், மறுபடியும் கேட்டு கேட்டு சொல்றான், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்கிற. நீங்க நாங்கள் டெய்லி பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு சில இடங்கள்ல இந்த ஒரு சந்திருப்தி கிடைக்கும். டெய்லி தட்சிணையெல்லாம் கிடைச்சிருக்கு, சுவாமி சௌக்கியமா தான் வச்சிருக்கேன். இந்த சந்திருப்தின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது சில இடங்கள்ல தான் கேட்டு கேட்டு வாங்கி மந்திரம். மனநாத்ராயத்தம் மந்திரம், ஆச்சரியமான மந்திரங்கள். ஆமா, உயர்ந்த மந்திரங்களால சரீரம் சம்ஸ்கரிக்கப்பட்டால் கூட ஜீவன் துடிக்கிறது. கல்யாணி அம்மா ஜீவன் துடிக்கிறது. என்ன தாபம்னா, சரீரத்தை விட்டு கிளம்புற பொழுதே ஜீவன் கேரிஸ் தி என்டையர் வாசனை. அப்படி போகணும். எதெல்லாம் ரொட்டீனா செஞ்சாலோ இந்த எண்ணத்தோடையே கிளம்புற. அப்படி அம்மாவுக்கு ரொட்டீனான எண்ணம் என்ன அப்படின்னா, அப்பாட்ட அப்படியா இல்லையா, அப்பாவுக்கு சிஸ்ரூஷ. ஸோ அவரை விட்டு வந்துட்டேனே, நான் தானே அவருக்கு ஆசிரியம்னு நினைக்கிறேன். சத்தியம். புருஷனுக்கு மனைவிக்குடான இன்னொரு ஸ்திரீ வந்து கிடையவே கிடையாது. மனைவியால எல்லா பார்ட்டாலும் இருக்க முடியும், மற்றவாளால முடியாது. திரும்பும் அண்ணன் சமர்ப்பணம் பண்ணினா ஜெகன்மாதாவாயிடும், உபதேசம் பண்ணினா மகாகுரு இல்லையா. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுற? விட்டுருவோம். இந்த மாப்பிள்ளை சொல்ற அல்ப திரவிய சம்பாத்தியத்துல பெரிய குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா, அது பெரிய ஆச்சரியம். என்கிட்ட வந்து சொன்னார், அதுக்காக சொல்றேன். ஆமா இல்லையா, பின்ன அந்தரங்கத்துல பத்னி உபதேசம் சில பேர் சாத்வீகமா பண்ணுவா, சில பேர் ராஜசமா இருந்தா கூட அது நல்லதுதான். எங்காச்சும் கரண்டி கையும் தான் இப்போ பயமா இருக்கும். இருந்தா கூட அத்தியாவசத்தை பயப்படணும், தப்பில்லை. ஒத்துட்டு அடங்க வேண்டாமா சொல்லுவோம். புருஷனுடைய சகலவிதமான சுகதுக்கங்களையும் சா பரணம் கரோதி அதா பாரியா இல்லையா, தன் தலையில சுமக்கிறா. அதே பாரியா. இப்படி எல்லாமுமான நான் அவரை விட்டு வந்துட்டேன். அவரை நினைச்சு துடிக்க, பொன் குழந்தைகளை நினைச்சு துடிக்கிறது. இந்த குட்டிகள்லாம் ஒரு மனக்லேசம், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு துக்கமோ சுகமோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தானே சொல்லுவா. நான் தானே விதானம் கல்விப்பேன். இப்படி அவளை விட்டு வந்துட்டேனே, ரெக்கையில வச்சு காப்பாத்தினேனே, பக்ஷாயா சமாஸ்ரிதான்னு விட்டு வந்துட்டேனே. பிள்ளைகளுக்கு மாற்றானவா மாற்று பிள்ளைகள் என் புத்திரால் தான் அவளை விட்டு வந்துட்டேன். சதிசமா விளையாடக்கூடிய பேரம்பேத்திகள் இல்லையா,
எல்லாரையும் விட்டு வந்துட்டேனேன்னு நம்மளை நினைச்சு தவிக்கிறது மாத்திரம் இல்லை, மரிக்கிற பரியந்தம் பிறந்த நாள் முதலா ஆகாரம் பண்ணியே பழக்கப்பட்டதுனால அதே சிந்தனை இருக்கே. நேற்று வரைக்கும் என் வயறு குழையாம பார்த்துட்ட என் குழந்தைகள், பொன் குழந்தைகள் இப்போ வகையால் ஒரு சாதம் வச்சு தரமாட்டா, ஒரு பிண்டம் கிடைக்காதா, ஒரு எள்ளும் ஜலமும் கிடைக்காதா, கண்ணுக்கு தெரியாம நான் காற்றுமயமா ஆயிட்டதுனால என்னை மறந்துடுவாடா, வேதபரமான இந்த யாகத்தினால என்னை கரையேற்றாத போனால் எனக்கு வேற கதி இல்லையே அப்படின்னு தவிக்கக்கூடிய கட்டத்துல கல்யாணி அம்மாவுக்கு எதுவுமே பண்ணாதைக்கு விட்டுவிட்டார். ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்க சத்தையா பண்ணிருக்கேன் அதனால சொல்றேன், இடம் சொல்ல முடியாது. எதுவும் பண்ணாதைக்கு விட்டுவிட்டால், ஆஹா இந்த குழந்தைகளை எல்லாம் நம்பினேனே என்னை கை விட்டுட்டாளேன்னு நினைச்சாலும் வச்சுங்க, அதுதான் பிரேத தாபம் which is equal to பிரேத சாபம். That should not occur. அதாவது வாத்தியார் தன் வாழ்நாளில் 13 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டார். யாராவது தருவாளா? தரமாட்டான். சரி 13 நாளே தரத்துக்கு மனுஷியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் தபஸ்ல தான் யாகம் நடக்கிறது. You can buy things from shop. Even you don't have to go there. ஆப்பை தட்டினா ஆற்றுல கொண்டு வந்து கொடுத்துருவான். பந்துக்கெல்லாம் வந்துடுவா. சரியா நடக்கணும் என்ன? நாஸ்தி விப்ராத் பரோ பந்து. விப்ரனுக்கு ஈடான பந்து இல்லைன்னா நீங்க எதை கொடுத்தாலும் கடையில வாங்கி கொடுத்தது தான். வைரமே கொடுத்ததா இருக்கலாம், கடையில வாங்கினது தான். வாத்தியார் எதை கொடுத்தாருன்னா தன் தபஸை கொடுத்தார். முடியுமா கேட்டுவாங்க. நீங்க தபஸ் பண்ண முடியுமா? காலத்துல பட்சத்துல ஒரு ஸ்தாலி பாகம் ஆயிடுறதா என்ன? பிரதம அன்னைக்கு சந்தியில் இருக்கிறது 5-6 நாள் ஆயிடுறது. காலாதிக்கிரமண பிராயசித்தம் சந்தியாவந்தனமே காலாதிக்கிரமணம் இல்லாம பண்ணினா அன்னைக்கு சுதீனம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு அனுஷ்டானங்கள்லாம் கிரமேண நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் சுதீனம். அப்படி காட்டின்யமா சம்பாதிச்சதான ஒரு தபச வாத்தியார் போற போக்குல நீங்களாம் சேனமாகணும்னு கொடுக்குறாங்க. 1000% கிரெடிட் கோஸ் டு வாத்தியார். அவருக்கு தான் பூர்ணமான கிருத்தஜ்ஞ. எல்லாம் சொல்லியிருக்கு. அதுல சகிருதை அவரை மாதிரி பழக முடியாது. ஸ்ரீராம் ஸ்ருதிகளாகட்டும், எங்கள் மூக்குடி பிரிவாளாகட்டும், அது மாதிரி உண்மஸ்ரீ அவினாஷ் ஸ்ருதி குடும்பத்தில் ஒருத்தராக பழகி அவனை அப்படி அழைச்சின்னு போகிற அழகே தனியாக. அவள் படித்த படிப்புக்கு அப்படியெல்லாம் இறங்கணுங்கிறது இல்லை. அப்படிதான் இருப்பா. சில பேர் பார்த்தாலே பயமாக சொல்லிட்டு யாரும் கிட்டே போக மாட்டான். ஒன்றுமே தெரியாத மாதிரி சௌக்கியமாக அழைச்சின்னு போகிறதுன்னா அது ஒரு தாயுள்ளம் கொண்டவர். அவருடைய ஒரு பெரிய அனுகிரகம். ரொம்ப ஸ்நேகம் அவருக்கு, எல்லாத்தையுமே சமமான பாவம். இதெல்லாம் ஏதோ ஸ்ருதிக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. நான் எங்க 2 பேருக்கும் வந்து போக்குவரத்துலாம் ரொம்ப கிடையாது. பிரவருத்தி ரீதியா பார்த்துன்னா ஒரு ஆனந்தப்படுவோம். ஏதோ டெய்லி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேசுவோம். இந்த மாதிரி இருந்த ஒரு ஆச்சாரியம். அவர் உங்களுக்கு மார்க்க தரிசனம் பண்ணி ஆகாச மண்டலத்துல தவிச்சுருந்ததான கல்யாணி அம்மாவுடைய சைதன்யத்தை, அதுக்குன்னு ஒரு மந்திரம் இட் கால்ஸ் ஃபார் சம்போதனம் பண்றது. பாட்டி அங்கேருந்து கிளம்புங்கிற வேணாம், நீ அங்கே போய் இப்போ போய் இதெல்லாம் வேண்டாம், கணக்கு பார்க்க வேண்டாம், கிளம்பு, நான் இந்த யஜ்யத்தினால உன்னை கரையேற்றுவேன். உத்திஷ்ட பிரேஹி பிரத்ரவௌக கிருணுஷ்வ பரமே யோமன். யோம பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் காற்றுமயமா இருக்கா இல்லையா? ஆகாச மண்டலத்துல தானே இருந்தாலும். அதனால இவன் கூப்பிடுறான், கால்ஸ் ஃபார் கூப்பிடுறான். உத்திஷ்டா அங்கேருந்து கிளம்பு. என்னடா பண்ண போறேன்னா, எவே நத்வை யம்யா சம்விதானோ தமன்னாகம் அதிரோஹேமம். உத்தமன்னாகம் அதிரோஹா. வெறும் ஸ்வர்க்கம்லாம் இல்லை, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. புண்ணியம் ஆகிடுச்சுன்னா திருப்பி கீழே பரட்டி விடுவான். க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விசந்தின்னு. அதனால சொர்க்கத்துக்கு யாரும் ஆசைப்படாதையோ, அந்த ஊர் நமக்கு சாஸ்வதம் இல்லை. பகவத் சரணம் பிராப்தி. உத்தமன் நாகம், வெறும் நாகம் இல்லை. நாகம்னா சொர்க்கம், உத்தமன் நாகம்னா அதான் தாண்டி பகவத் சரண பிராப்தியில இந்த யாகத்தினால 1 வருஷ காலம் நியமியா இருந்து நான் பண்ணி உன்னை கரையேற்றுவேன் ஆப்திக தன்மை அப்படின்னு சத்திய பிரமாணம் பண்ணி கருங்கல்ல ஆவாகனம் பண்ணிட்டான். கருங்கல் இருக்கே சயின்டிபிக்கலி இட் ஹாஸ் கிராஸ்பிங் பவர். மந்திராகர்ஷண சக்தி, தாரணா சக்தி உண்டு. தேவாலயங்களெல்லாம் மூல ஒரு கருங்கல் இருக்கார் பார்த்தீங்களா? அதுவே உதாரணம். மந்திரம் சொல்லி ஆவாகனம் பண்ணி கண்ணீரால தர்ப்பணம் பண்ணி பாட்டி நினைப்பாரு. அதுலேயும் பொன் குழந்தை கையால் ஒரு அன்னம் கிடைச்சா அம்மாவுக்கு அமிர்தமாக தோணும். பாக்கியம் இருந்தால் தான் பண்ண முடியும். கடைசி காலத்தில் தாயாருக்கு பண்ணக்கூடிய அந்த சேவை இருக்கே, அதுவே அஸ்வமேத துல்லியம். அவளை குழந்தையா பாவிச்சு லாலனை பண்ண சொல்றது. இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு பெரிய பாக்கியம். அவளை தாயார தான் பார்க்கணும் அந்த ரீதியில்.
எங்க அப்பா தான் பார்த்தீங்களா இப்படி ஆச்சரியமாக பொன் குழந்தை வந்து சாதம் அடிச்சு கொடுன்னு எதிர்பார்க்குறாளாம் அம்மா. ஏன்னா மடியில் உட்கார வச்சிருந்து உங்களை எல்லாம் என்ன பண்ணா, கன்யாம் ரக்ஷண சம்யுக்தாம் கனகாபரணயுக்தாம் கன்யகாதாரம் பண்ணி காலமுறை எட்டியிருக்காளே, சாப்பிட்டாலோ தூங்கினாலோ தலைவலிச்சோ கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா. அப்பேருடைய தாயாருக்கு வந்து செய்யணுமானால் பாக்கியம் வந்தாதான். ஒவ்வொரு நாள் பிண்டத்தினாலையும் கல்யாணி அம்மாவுக்கு திவ்ய சரீரம் உண்டாயாச்சு. அந்த காற்றுமயமான ஜீவனுக்கு சரீர சக்தி, பாடி விச் கேன் அட்டைன் தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் அல்மைட்டி, பகவத் சரணத்தை அடையக்கூடிய சரீர சக்தி கிடைச்சாச்சு. இங்க பாருங்க, யார் கொடுத்தான்னு கேட்கிறார். பதில் சொல்றார், குழந்தைகள் கொடுத்தா. எந்த குழந்தைகள் கொடுத்தா? அவளால் உற்பத்தி பண்ணப்பட்ட குழந்தைகள் அவளுக்கு மறுபடியும் மோட்ச பிரயாணத்துக்கு ஏதுவான சரீரத்தை கொடுத்தார். உங்கள்கிட்ட ஒன்று வாங்கி கூட நான் திருப்பி தர வேண்டாமா? வாங்கிட்டு ஆத்துக்கு போயிடுவதா? எப்படி கொடுத்தான்னா ஒவ்வொரு நாள் பிண்டத்தினாலையும் கொடுத்தா. எப்படி கிடைச்சதுன்னு கேட்கிறார் கருட புராணம். ஆத்தியன பிண்டேன சிரோசக்தி ஜாயத்தே. முதல் 2 பிண்டம் வச்சோம் இல்லையா, முதல் நாள் அன்னைக்கு அந்த 2 பிண்டத்தினால என்ன கிடைச்சதுன்னா சிரோசக்தி, கல்யாணி அம்மாவுக்கு தலையனுடைய சக்தி கிடைச்சாச்சு. என்ன கவனிங்க, 10 நாளையும் சொல்றேன். விதியேகனி கர்ணாட்சி நாசிகந்து சமாசதா गणांशभुज वक्षश्च तृतीये हनि जायते चतुर्थे हनि पिंडेन नाभि लिंगबुदं तथा. So hope you understand. जानु जंघं तथा पादौ पंचमे हनि सर्वदा सर्वमर्माणि षष्ठेन सप्तमे हनि नाडयः means दन्तरोमाण्यष्टमेन वीर्यन्तु नवमेन च दशमेहनि பூர்ணத்துவம். 10 நாளைக்குள்ள பூர்ணமான திவ்ய சரீர பிராப்தி. அதனாலேயே அதீதமான பசி, அதை போகிறதுக்கு தான் டென்ஷனே. நிறைய அன்னம் அர்ப்பணம் பண்ணோமா பரம திருப்தியா கல்யாணமா. ஏன்னா கணக்கு தெரியாம நான் காற்றுமயமா தவிச்சேன். குழந்தைகள்லாம் சொட்ட சொட்ட ஈரத்தோட நின்று மந்திரோச்சாரணம் பண்ணி சரீர சம்ஸ்காரத்தை நிர்வகிச்சு கருங்கல்ல ஸ்தானம் கல்பிச்சு கண்ணீரால தர்ப்பணம் பண்ணி நியமிகளாக இருந்து நித்தியம் பிண்டோதக கிரியைகளால் திவ்ய சரீர பிராப்தியும் கொடுத்து மோக்ஷார்த்தம் தொடர்ச்சியா பூஜை பண்றாளே. இத்தனை பேரும் பரமக்ஷேமத்தை அடையட்டம்னு 10வது நாளே கல்யாணி அம்மா அனுக்கிரகம் பண்ணிவிட்டா. எப்படி தெரியும்? சாந்தி ஹோமம் நடந்ததே பிரமாணம். 10th டே நடக்குமான்னு கேட்டு பாருங்க வாத்தியார். பல இடங்கள்ல அப்புறம் பண்ண முடியாது, அதுக்குள்ள 2-3 விக்ரம் வந்துடும். உடனே எங்களுக்கு ஃபோன் வரும், நாங்கள் புஸ்தகத்தை விரட்டிகிட்டே இருக்கோம். இதான் நடந்துங்க. வர்த்தமானத்து பிரமாணம் சொல்லட்டுமா? வியாரின் சுபஸ்வீகாரம்னா ஆமாவா இல்லையா? ஆமா, பின்ன 13 நாள் நிர்விக்னமா நடக்குமான்னு வாத்தியாரை கேட்டு பாருங்க. இன்னும் ஆரம்பிக்காத கர்மாலாம் நிறையா இருக்கு. முந்தானத்துக்கு பெரிய விசாரம். ஒரு பெரியப்பா காணாத போயிட்டார், 60 வருஷம் ஆயிடுச்சு. யோசியால் ஆரம்பிக்க சொல்றா, எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு கேட்குறேன். ப்ராப்பராக புஸ்தகம் பார்த்துருக்கேன். எனக்கு எங்கள் ஆத்து மாமிக்கும் கொலை சண்டை. லைட்டை போட்டால் அவருக்கு தூக்கம் வருது, வெய்யடா. ஆமாம், இதே வேலை உங்களுக்கு வெய்யடா. பொழுது முடிஞ்சா சொல்லி ஆகணுமா வேண்டாமா சொல்லுவோம். நமக்கு பொறுப்பு இருக்குது. நம்மளை இந்த விருத்தியில் விட்டுட்டார் பகவான் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாதக்கு 13 நாள் நடந்துருப்பாங்க. எப்படி நடந்ததுன்னா, உங்க அம்மா நடத்தின்றான்னு சொல்றேன். பண்ண வச்சு அங்கீகாரம். என் மரணம் கூட குழந்தைகளுக்கு கஷ்டம் கூடாது. 13வது நாள் அபிராம சுவாமிகள் கையால சந்தன புஷ்ப தாம்பூலாதி மங்கள திரவியங்கள்லாம் பரிகிரகணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் ஆனந்தமா இருக்கணும்னு 10வது நாளே அனுகிரகம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஆனந்த ஹோமத்துல இவரால் மந்திரமே சொல்ல முடிஞ்சது. ஆனந்தாய பிரமோதாய புனராகான் கிருகான். என் அப்பனே அக்னி பகவானே, இது மாதிரி வேண்டாம். எங்க காலத்துல இனிமேல் கல்யாணமா இருக்கணும். கல்யாணம்னா உங்க தானே ஹோமம் பண்ணணும். நீ தானே பிரதான தெய்வம் கல்யாணத்துல. அதனால ஆனந்தமயனா வந்து சேருன்னு பிரார்த்திச்சோம். அம்மா பிரார்த்திக்கும்படியா பண்ணினான்னு சொல்றேன். சத்தியம். நான் இடத்துல சொன்னேன், உங்க அம்மா அனுகிரகம் பண்ணிவிட்டான்னு. உடனே அந்த எஜமான கேட்டார், ஓ ஐசி, அப்ப நான் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேனோ அப்படின்னு. நான் சொன்னேனோ, உங்க அம்மா கரெக்டா எழுத்து விட்டாங்க. உங்க அம்மா கரெக்டா எழுத்து விட்டாங்க. அது புரிஞ்சு விட்டார். நான் கொஞ்சம் அலங்காரப்பட்டேன். பரவாயில்ல, ஓகே.
சகஜம், மனுஷ சுபாவம். உயர்ந்த ஆராதனம் 11வது நாள் சிவாராதனம் பண்ணி ஸ்ரீயுத்திர மகாமந்திரம் ஜெபிச்சு சாட்சாதாவே கால கணமுட்டிய பூஜை பண்ணி நந்திகேஸ்வர பூஜனம் பண்ணி ஏதோ கிஞ்சித் பாபம் இருக்கு மோட்சத்துக்கு தடைன்னா தட் ஹாஸ் டு பி நல்லிஃபைட். போக்கணும் என்ன? சிவாராதனத்தினால தான் பாபம் போகும், பரமேஸ்வருடைய கிருபையினால தான் போகும். அதனால விசேஷமா பண்ணி சிவநாம வைபவத்துக்கே அதுதான் ஒரு மகாத்மியம் இல்லையோ. அதனால ஸ்ரீருத்ர மகாமந்திரம் ஜெபிச்சு ஆமா அது 2 விதம் இருக்கு மாமி. 2வது என்ன கேட்க எல்லாருக்கும் ருத்ரம் தெரியுது. ஆனா 8 வருஷம் பிராணனை விட்டு வாத்தியாருக்கு சிஸ்ரூட பண்ணி அவ சொல்ற ருத்ரத்துக்கும் நாம சொல்ற ருத்ரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃப்ரேஸ்லாம் ஒன்னா தான் இருக்கும். அவ சொல்ற ருத்ரத்துல தபஸ் இருக்கும். அதனாலதான் அவ தான் சொல்லுவோம். மகாபிரிவா காலத்துல ஆமா அந்த ஃப்ரீக்வன்சியே தனியா இருக்கும். மகாபிரிவா காலத்துல அதிருத்ரம் நடந்தது காஞ்சிபுரத்துல. ஒரு பெரிய பணக்காரர் தான் ஏற்பாடு பண்ணினார். அதில் வயசான ஒருத்தர் ருத்ரம் ஜெபிச்சுட்டே இருந்தார். அவர் சத்தமா ஜெபிக்க முடியல. அவருக்கு அவர் வயசுக்கு முடியல. 85 வயசுல ஒருத்தர் ருத்ரகாஜில வந்து உட்காந்துருக்காரு அதிருத்ரத்துல அப்படின்னா பாருங்க. மகாபிரிவாட்ட போய் அந்த பெரியவர் ஜெபிக்கவே இல்லைன்னாரு. உடனே அவர் கூப்பிட்டு சொன்னார், நீ அவர் ஏதாவது சொன்னியோன்னு கேட்டார். இல்லை உங்கள்ட்ட தான் தெரிவிச்சேன், நான் தப்பிச்சேன். நீ பண்ற பிராயசித்தமே ஓம் தசரா இருக்கும், தப்பிச்சடா நீ. இன்னைக்கு கூட சாப்பிடாத அவளை பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கும். மறுநாள் வா உனக்கு நிதானம் சொல்றேன். மறுநாள் போய் கேட்டார் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு அக்ஷரத்தை கூட நீ என்ன கொடுக்க முடியாது, என்ன கொடுக்கவே முடியாதுங்க. புராணத்துல இருக்கு பாரு, பிரம்மாண்ட புராணத்துல எஸ்ய சாகர பரியந்தாம் சைல வனகானனாம் தத்யாத் காஞ்சன சம்யுக்தாம் பூமிம் ஓஷதி சம்யுக்தாம் தஸ்மாதப்யதிகம் புண்ணியம் சகிருத் ருத்ர ஜபாத் பவேத். எதை வச்சாலும் பேலன்ஸ் ஆகலாம். சொல்றது புரிஞ்சுட்டேனா? பேர்பட்ட மகத்தான ஸ்ரீருத்ர மகாமந்திரம் ஜெபிச்சிருக்கா மோட்சத்துக்காக. 32 கபலம் அன்ன ஹோமம். அதுதான் ஆத்தியமாசியம்னு பேர். ஆத்தியம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். பெரிய அக்னியில ஹோமம் பண்ணாம தேடா. இது என்னன்னா 32 கபலத்தை ஒரு பிராமணன் சாப்பிடணும் இருக்கு. சாப்பிட முடியுமா சொல்லுவோம். தம்பாத்துல எல்லாம் தம்பாளத்துல போஜன வஸ்துவை வச்ச உடனே பசி அடங்கி போயிடும், சாப்பிட முடியல. ஒரு நிமிஷம். எங்க தாத்தா காரைக்குடி. காரைக்குடியா நீங்க? ஆமா. உங்க தாத்தா சாமிநாதன். ஓஹோ. சுப்பிரமணியன் அப்படி 2 பேரு. நம்ம பெரிய வந்தா அவதான் பெரிய வாஜி பெரிய வாஜி. காரைக்குடியில சங்கரமடம் கட்டியிருக்காளே, சங்கரமடம் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவங்க போயிட்டேன். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் அவளும். காரைக்குடியில உங்களுக்கு யார் வாத்தியார்? பிச்சுமணி. பிச்சுமணி வாத்தியாரா? எங்கமையர் தெரியுமா? எங்கமையர் தெரியும், நல்லா தெரியும். அதனால தான் யோகிக்கிறேன். எங்கமையரோட தம்பியோட பையன். பெரிய விஷயம், பெரிய விஷயம். சுப்பிரமணியம் பாவத்து கலைமணி. ஆமா 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 ஆமா. ரொம்ப சந்தோஷம். எப்பவும் ஆரோக்கியோட இருக்கிறோம். திருமணம் முடிஞ்சு நான் பாம்பே இருந்துட்டேன். பாம்பே வேணாம்னா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு ஆயிரத்தி விட்டுருவ. நான் பாம்பே இருக்கு வரப்ப அப்ப பெரியவரை சந்திக்க போறோம். பெரியவரை சந்திக்க போறோம். 32 கபலம் அன்ன ஹோமம். சாஸ்திரம் என்ன சொல்றது? ஆத்யஸ்ராத்தே து சம்பிராப்தே விப்ராபாவே கதம் பவேத். 32 கபலம் சாப்பிட்ற ஒரு பிராமணன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை கிடைச்சுட்டானே வச்சுக்கோயேன். அப்படி இருக்கா அவன் சாப்பிட்றேங்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நம்மளால ஏதாவது கொடுக்க முடியுமா? சொத்தை எழுதி வச்சாலும் நம்மகிட்ட அவ்வளோ கிடையாது. திரவியாபாவே து குருவீதா சருணாபாய சேனச்சா. கொடுக்கவும் திரவியம் இல்லை. அதனால அக்னியில 32 கபலம் ஹோமம் பண்ணிவிடணும். அக்னோ ஹுத்வா யமாயேதி துவாப்யாம் துவாத்ரிம்சதாஹுதி. அப்படி பண்ணிவிட்டான்னா வேதா திருப்திமவாப்னோதி புண்ணியலோகே மஹீயதே. எப்படி இருக்கு சாஸ்திரம்? அக்னி பகவான் சர்வபக்ஷி யோகியோ. அவற்றை அர்ப்பணம் பண்ணின மாத்திரத்துல கல்யாணி திருப்தி அடைந்துவிட்டா. அப்படி நேற்றைய தினம் அன்னத்தோட அன்னம் கொண்டு சேர்த்தோம். சபிண்டீகரணம். நம் சரீரமே அன்னரசத்தால் ஏற்பட்ட பிண்டமயமான சரீரம். அதனால அன்னமாவே பாவிச்சு நம்ம மூதாதையர்களை எல்லாம் பூஜை பண்ணி
ஸ்ரீவத்ச வம்சத்தினுடைய முதலாளிகளை எல்லாம் பூஜை பண்ணி அப்படி ஒன்னா கொண்டு போய் சேர்த்த மாத்திரத்துல மோட்ச பிரயாணம் ஆகும். அதான் வாத்தியார் ரொம்ப முக்கியம் கவனிக்கணும்னு சொன்னார். ஏன்னா அந்த பிரயாணத்தும் போது பெரிய ஆசீர்வாதம் வந்து போறாங்க. அதுதான் இப்ப சொல்ல போறோம். பொதுவா எல்லாத்தையும் விட்டாதான் பகவத் சரண பிராப்தி கிடைக்கும். சரியா? எல்லாத்தையும் விடணும். இந்த யஜ்யத்தை என்னென்ன விட்டுருக்கோம்னு சொல்றேன். இந்த யஜ்யத்தை பிடிச்சிட்டு நாம எதை விட்டோம்? முதல்ல கர்மவசமா கல்யாணி அம்மாவுக்கு கிடைச்ச மாம்சமயமான சரீரம் ஸ்மசானத்துல விட்டாச்சு முதல் நாள் அன்னைக்கு. அதுல கூட கிராமத்துல கூட நடக்காது. உடனே சம்ஸ்காரம் ஆரம்பிச்சு நீங்க பண்ணுவீங்க. கிராமத்துல எல்லாம் இப்போ they have to wait for 108 மரணம் பண்றதுக்கு 2 நாள் ஆனாலும் பெரியாம வேண்டியதான். ஐஸ்வட்டியில் வச்சுட்டு சாயங்காலத்துல மாவரைச்சி வச்சா சொல்லுவேன், செத்து போனதை வைக்கிற தொட்டியை ஆத்துல வச்சுட்டு பிராணம் எடுக்கிறேன். அவன் மாவரைச்சு உள்ள அடைச்சுட்டே இருக்கான். இதை பார்த்தாலே பயமா இருக்கு, இது ஆத்துல இருக்கிறதுனே சொல்லிட்டே இருக்கேன். சொல்லுங்க, அப்படி இல்லாதக்கு உடனே ஆரம்பிச்சிருப்பாங்க. சாஸ்திரியமா நடந்திருக்குங்கிறது சொல்ல வரேன். கிராமத்துல நடக்கல, இப்ப அக்ராமத்துல இங்க நடக்கிறது பாருங்க. சுவாமி இப்படியே மாற்றி விட்டுருவார். அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, முதல் நாள் மாம்சமயமான சரீரம் போயாச்சு. மாம்சமயமான சரீரோத்பத்திக்கு காரணமான கர்மா இருக்கு. கர்மானாலதானே உற்பத்தி ஆகுது. பாப புண்ணியங்களுடைய விவகாரம் தான் மீண்டும் பிறப்புங்கிறது. அந்த கர்மாவை நேற்றைய தினம் அன்னத்துல வச்சார் வாத்தியார். மார்ஜனம் அப்படின்னு பண்ணி பூர்வ மார்ஜனம் பண்ணி அன்னத்துல வச்சுட்டார். இந்த சரீரம் உண்டாகிறதுக்கு காரணமானது அன்ன ரசம் தானே. அதனாலதான் அன்னத்தையே வச்சார். இங்க என்ன வேற ஏதாவது கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வைக்கூடாதா? ஏன் அன்னம் வச்சாருன்னா அன்ன ரசம் தான் காரணம் சரீர உற்பத்தி. சரீர அன்னத்துல ஜீவ கிளை இருக்கு. சித்த கேட்டு ஹோம் பண்ணுவா படப்படன்னு பிடிக்கிறதா இல்லையா பாரு. உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்குன்னே அந்த அன்னத்துல. அதுதான் வருது. ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ய பிருச்சிவி பிருச்சிவ்யா ஓஷதயः ஓஷதீभ्यः அன்னம் அன்னாத் புருஷா புருஷ கர்ப்பத்தே ஸ்ரீ கர்ப்பம் ஜன்மம். சரியா பத்தியா? அன்னமயமான கோஷம். அன்னாத் பூதானி ஜாயந்தே பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞா கர்ம சமுத்பவா. கீதையில பகவான் சொல்றார். அதாவது அன்னத்திலேயே இந்த மாமியினுடைய எண்ணங்களை எல்லாம். எந்த எண்ணம்னா மரிக்கிற பொழுது ஷிவுடார் கேரியிட தாபம் யூனோ, மரண தாபம் லெப்ட் போனேன் இல்லையா, இருக்குமா இல்லையா? அந்த எண்ணத்தை வச்சு ஒன்னாக்கி விசர்ஜனம். அன்னரசமும் போயாச்சு, எண்ணங்களும் போயாச்சு, மாம்சமயமான சரீரங்களும் போயாச்சு. இப்ப என்னாச்சுன்னா பரம பவித்திரமான ஜீவாத்மா கல்யாணியம்மா நினைக்கிறாளாம், பகுகாலம் ஒரு மாயையில மாட்டின்னு முடிச்சிருக்கேனே, வாஸ்தவத்துல நான் பரமாத்மானுடைய அம்சமாச்சேன்னு நினைச்ச மாத்திரத்துல பகவான் உனக்கு பிரயாணம். வேற ஏதாவது கேரி பண்ணி போனா அதுவும் ஆயிடுவோம். எம் எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். அம்மா ஒரு அம்மா பிராண விடும்போது நினைச்சுன்னா பிறந்தாந்த ஒரு தங்க படி கொடுத்தாலே அதை விட்டுட்டு போயிட்டேனே நினைச்சா அடுத்த ஜென்மா தங்க படியாயிடும். ஒரு பிரயோஜனம் இல்லை. யாரும் உடைய கடையில போடுவோம். எல்லாத்தையும் இங்க விட்டாதான் பகவான் அடையும். எல்லாத்தையும் விட்டாச்சு. இந்த ஜீவன் அப்படி கிளம்புற பொழுது ஆகா, மந்திரம் மல முடியில இருந்து தபஸ் பண்ணி அடைய வேண்டியதான பகவத் சரணத்தை ஒரு 12 நாள் யாகத்தினால என் குழந்தை கொடுத்தானே எனக்கு அப்படின்னு நினைச்ச உடனேயே இதுக்காக உபகாரம் பண்ணின அத்தனை பேரும் எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடையட்டும் அப்படின்னு ஒரு மகானுகிரகம் பண்றாங்க. ஆச்சரியமான அனுகிரகம் இல்லையாது? எல்லாரும் பரமக்ஷேமமா இருக்கும் நாம அப்படின்னு அனுகிரகம் மட்டும் கிடந்துட்டாங்க. ஆனா ஒரு வருஷ காலம் பிரயாணம். அதனால்தான் மாசம் மாசிகம் சோதனை. இந்த மகாமார்க்கத்துக்கு என்னென்ன திரவியங்களோ அத்தனை சேஷ்டம் தானம் பண்ணி பிரார்த்திக்கக்கூடிய உயர்ந்த இயக்கம். எவ்வளவு வியாக்கியானம் சொன்னாலும் பிசிக்கலா அம்மா இல்லைன்னு அம்மாவுக்கு வீடு கிடையாது இல்லையா? 10 மாத காலம் கர்ப்பத்துல சுமந்து தொப்புள் கொடி வழியா ரத்தத்தையே ஆகாரமாக கொடுத்து கர்ப்பத்துல இருக்கும் பொழுது ரத்தம் இருந்து வயத்தை கட்டி வாயை கட்டி ஊனம் இல்லாத குழந்தை ஜனிக்கணுமேனு தன்னைத்தானே தியாகம் பண்ணி 1000 தேள் கொட்டுற மாதிரி உயிர் நாடிகள் வலிக்கும் பொழுதும் பிரசவ வேதனையினால கதறி ஆஹா இந்த சரீர ஸ்திதியினால குழந்தைக்கு எந்த ஹானியும் விடாதேன்னு தன்னைத்தானே தியாகம் பண்ணி பிறந்ததும் அதே ரத்தத்தையே ஸ்தன்யபானம் பண்ணி வச்சு கடைசி பரியந்தம் நம் பரமாவே வாழ்ந்த தெய்வம். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.
நிரபேட்சையா. நாளைக்கு வரலாம் சாதம் போடுவா, அதனால சாதம் விட்டேன்னு ஒரு அம்மா நினைப்படா. வேரோட தாயாருக்கு எந்த நிஷ்கிருதியும் பண்ண முடியாது. ஆச்சாரியால் சொல்றாரு, அம்பே தி தாதே தி சிவே தி தஸ்மின் பிரசூதி காலே யதவோச்சதுச்சை யதவோச்சது உச்சை உச்சை அவோச்சது. அம்மா வலி தாங்கலேன்னு கதறினேனே. கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தேதி அஹோ ஜனன்யை ரசிதோ யமஞ்சரி. இதுக்கெல்லாம் என்னால் நிஷ்கிருதி பண்ண முடியாது. நமஸ்காரம் பண்ணேன். கொஞ்சினியே அந்த வாய்க்கு வாக்கரிசி போட முடியாச்சேன்னு கதற ஆச்சாரியா. முக்தாமணிஸ்வம் அயனம் மமேதி. முத்தே மணியே நீ என்னோட கண்ணான்னு கொஞ்சினியே. அப்பேற்பட்ட இந்த வாக்குக்கு ததாம்யகம் தண்டுலமே வசுஷ்கம். கைப்பிடி அரிசி போட முடியாதுன்னு கதை. தாயாருடைய வியோகம் சமக்கிரம் எல்லாருக்கும் துக்கம். பெண்குழந்தைகளுக்கு மகன் துக்கம் சொல்லி மாறாது. பர்த்தாவுக்கு துக்கம். மாற்று பிள்ளைகளுக்கு அதிக கண்ணீர் விட்டார். இப்படி மாப்பிள்ளை கிடைப்பாளா நம்ம பார்க்கல இல்லையா? சொல்லுவோட பெரிய புண்ணியம். எல்லா மாப்பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு கதறி அழறான். அப்போ தாயாராக பாவிச்சுதான் ஆராதிச்சிருக்கா. நாம பெரியவாள்லாம் கூட அங்கங்க துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்க பேசி கொஞ்சம் அபிநயம் பண்ணி அனுகரணம் பண்ணுவோம். ஆனா துக்கத்தை வெளியிலேயே சொல்ல தெரியாம தவிச்சிருக்கிறது யார் தெரியுமா? நம்ம குடும்பத்துல சேரம் பேட்டி இருக்கலாம். குட்டிகளுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா பாட்டி தான் தட்டி தூங்க பண்ணி கதை சொல்லி வேண்டதை பண்ணி பிரதி எதிர்பார்க்காம ஆராதிக்கிறது பாட்டி தான். நீங்க நாட் ஈவன் பேரண்ட்ஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் பிஸ்னஸ் பேசுவா. செண்டம் வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன்பா. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. பாட்டி என்ன பண்ணுவா? இப்பயே வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன். அதுதான் வசதி. இந்த பாட்டிக்காக எங்கேயுமே பண்ண முடியாத பாக்கியத்தை அடைஞ்ச அந்த குழந்தை மற்ற குழந்தைகளாலும் சேர்ந்து நிறையா பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பேத்தி உருண்டை பேரன் பக்ஷணம்னே பேர். எவ்வளோ யஜ்யம் பண்ணாலும் ஒரு சாது தன் வாக்கால் அவன் மோட்சத்தை அடைஞ்சாங்கிறத வச்சனம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த நியமனம். அதுதான் வாசிக்க போகிறோம். ஸ்ரீவத்ஸே சுப்பிரசித்தே குலே ஜுவாலேவ பாசிதா. ஸ்ரீவத்ஸ வம்சங்கிறதான சுப்பிரசித்தமான வம்சத்தில் தீபம் மாதிரி ஜொலிச்சவனு இல்லையா? தீபம் என்ன பண்ணும்? தன்னை கருக்கிக்குன்னே லோகத்துக்கு பிரகாஷ்டம். அப்படிதான் ஸ்திரீகள் குலதீபமாக இருப்பாங்க. கல்யாணீதி விக்யாதா புத்திரி திரயயுதா சுகா. 3 பெண்கள் அவளுக்கு மங்களமானவள். பேரே கல்யாணி. கல்யாணீதி விக்யாதா. கல்யாணின்னு பேர் வச்சாலே அவளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி வந்துடும். குச்சேல பத்னிக்கு கல்யாணின்னு பேர். அந்த பிராமணன் திண்ணை விட்டு கிளம்ப மாட்டேன்ட்டார். இவதான் புத்தி ஆரம்பிச்சார். போங்க போய் கண்ணனை பார்த்துட்டு வாங்கோ விரட்டி அடிச்சா. போகமாட்டேன்ட்டா. தெரியும் நல்ல தை மாதம் பக்கத்தாத்துல நெல்லெல்லாம் வந்துருந்தது. அவள் குத்தின்னு இருந்தா மண்ணும் கல்லும் கலந்ததான அவளை போய் பிக்ஷை வாங்கிட்டு வராது. அந்த கதையெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு பூரா ஆகிடும். அது அவதான் வாங்கிட்டு வந்து நீங்க வெறும் போக மாட்டேங்கிற இதையாவது குடிங்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்புறான். அப்படிதான் கல்யாணி அம்மா பொறுப்பா இருந்திருக்கா. கல்யாணீதி விக்யாதா விசேஷேன கியாதா விக்யாதா. புத்திரி திரய சமன்விதா. 3 பெண் குழந்தைகள். பர்த்தி சிஸ்ரூஷணா புண்ணியா தேவதாராதனே ரதா. ரதா பர்த்தாவுக்கு சிஸ்ரூஷ பண்றதே தலையாய கடமையாக. இதெல்லாம் நான் எழுதின விஷயம். இந்த மாப்பிள்ளை சொன்னது தான் எழுதி. பர்த்தாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணி ஒரு பூஜை விடமாட்டா எங்க மாமியார் சொன்னார். அதனால அதை எழுதிவிட்டேன். தேவதாராதனே ரதா. சுபே தினே புண்ணியலோகம் பிராப்தா தௌஹித்ர கர்மணா. சுபே தினே புண்ணியலோகம். உத்தமமான தினத்துல அமாவாசை கிடைக்குமா சொல்லி பாருங்க. அமாவாசையே விஷயம் தெரியுமா? இப்போ எங்க மாம்பழத்தில் இருக்கு. இஃப் ஐ ஹாவ் டு கம் ஹியர், நான் வந்து கூகுள் ரெக்வஸ்ட் கேட்டு நேவிகேட் பண்ணணும் இல்லையா? இப்போ எங்கள் ஆற்றுக்கு போகிறதுக்கு நேவிகேஷன் தேவையில்லை. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வந்து என்னை அழைச்சின்னு ஒரு ஆரம்பிச்சோம். சுகமாக ஆற்றுலேருந்து அப்படி உட்காண்டா வண்டியில் உட்காந்து வந்து எங்களோடனா அமாவாசை நீ அதுதான் நடந்திருக்கு. நம்ம பித்திருக்கள் பூரா இங்கே வந்திருக்கா சௌக்கியமாக ஆயிடுச்சு. இப்போ அமாவாசை எப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேரே பிதிரு திதினே பேர் இல்லையா? நம்மளை அபேட்சிச்சுட்டு வரக்கூடிய பித்திருக்கள் இவருடைய காலம் பூர்த்தி ஆகிடுச்சு. நான் கையை பிடிச்சி நீ ஒன்றும் இடம் புரியாமல் தடுமாறாதவா என்னோட ஆகிடுச்சு. அதனால ரொம்ப வசதி. அதனால சுபேதினே புண்ணியலோகம் பிராப்தா. பிராப்தா எதனால பிராப்தா? ஏன பிராப்தான்னா தௌஹித்ர கிருத கர்மணா. என் ஃப்ரெண்டு பண்ணியிருக்கிற இந்த யஜ்யத்தினாலே சத்தியா பண்ணியிருக்கான் பாருங்க.
தௌஹித்ர கிருத கர்மம் இந்த காரியம் இருக்கு இருந்தாலும் இதை விட்டு போகவே மனசில் அதனால ஏன் சொல்லிட்டு கீழே புரியறதுக்காக பராபவ வருஷம் வைகாசி மாதம் அமாவாசையில் ஸ்ரீவத்ச கல்யாணி சிவ சாயுஜ்யம் அடைந்தார்கள் தமிழ்ல எழுதியிருக்கோம். மோட்சத்தடைய நாமும் பிரார்த்திப்போம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். விஷ்ணு காஜோ